This video is sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எடுக்க தெரியல. அது வந்து சில பேருக்கு ஃபோன்லேயே செட்டாக இருக்கும், சில பேருக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் நம்ம அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஃபோன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப் இருக்குது, பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்கா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அப்படின்னு இருக்கா. இந்த மாதிரி வந்து சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. ஆனால் அந்த மொபைலில் இருக்கிற ஸ்க்ரீன் ரெக்கார்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வாய்ஸ் வந்து பேசி ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் நம்மளால் வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். நம்ம ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் நம்ம பேசியே நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ எதுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போது நம்ம வந்து ஒரு யூடியூப் வச்சுருக்கோம் இல்லையா, சேனல் வச்சுருக்கோம், நம்ம பேசுகிறோம். இப்போ நான் இப்போ பேசுகிறத நான் இப்போ ஒரு வீடியோவாக தான் நான் போடுறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெக்கார்டு பண்ணுறதுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் தான் பெஸ்ட்டு. ஸோ அதை வச்சு தான் உங்களால் வீடியோவே போட முடியும். நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் இப்போ ஏதோ ஒரு டாபிக் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த டாபிக் வெளியே நீங்கள் அந்த டாபிக் போகணுன்னா அந்த கண்டென்ட்டில் இருந்தால் தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணால் தான் அது வீடியோவாக வரும். ஸோ அதனால தான் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு அப்படின்றது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் தான் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் உங்களுக்கு இன்னொரு ஆப் நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்புன்னு போடுங்க. இந்த பார்த்தீங்களா. ஸோ இதில் நிறையா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப் இருக்கும். இல்லை எது பெஸ்ட்டோ அது நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இந்த ஆப்பு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இதில் எந்த ஆப் வேணும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த ஆப் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் அது இன்ஸ்டால்டுன்னு காட்டுது. ஸோ நீங்கள் வேறு ஆப் கூட கீழே போய் பார்க்கலாம். அந்த மூவிஸ்ன்னு ஆப் எடுத்துக்கலாம். ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அது செட்டிங்ஸ் கேட்கும், அதை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இது ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிடுங்க, நோ ட்ரையல் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இது வந்து எந்த இடத்துல வந்து இது நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஆப்புடைய ஃபெசிலிட்டிஸு. ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே பெர்மிஷன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆப் வந்து இப்போ எனக்கு ஷோ ஆகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நான் ஷோ ஆகுது இல்லையா, இந்த மாதிரி தான் அது ஷோ ஆகும். அது நீங்கள் செட்டிங்ஸ் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா இது ப்ளே பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த டபுள் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பாஸு, நடுவில் சென்டர் இருக்குது பாருங்கள், அது ஸ்டாப்பு. அதுக்கப்புறம் இது வந்து செட்டிங்ஸ் கீழே இருக்கிறது. ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அது மேலே ஒன்று இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா அது 1 2 3 அப்படின்னு கொடுத்து அந்த ஸ்க்ரீன் மேலே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு எதுவும் நீங்கள் பாஸ் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது ஒர்க் வந்துருச்சு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது, இல்லை கொஞ்சம் எதாவது கேப் வேணும் அப்படின்னா இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது பாஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி அதை டச் பண்ணிங்கன்னா அது ப்ளே ஆகும். ஸோ வீடியோ கம்ப்ளீட்டாக எடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் உங்களோட ஃபைல்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ரெடியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எடுப்பாங்க. ஸோ நான் வந்து வேறு ஆப் வச்சுருக்கேன், உங்களுக்கு நான் இப்போ மொபிசன் காட்டினேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் இப்படி ஒரு நல்ல ஒரு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல்லே ஆப் இருக்கும், பட் அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பேசினாலும் அந்த ரெக்கார்டில் எடுக்காது, ஜஸ்ட் அந்த ரெக்கார்ட் ஸ்க்ரீன் மட்டும்தான் வீடியோவாக வரும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஆப்பை நீங்கள் எடுத்திங்கன்னா, நீங்கள் யூடியூப் வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஆப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.